இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம், ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஆப்கி அதாலத்தில் ஸ்வரம் இருக்கு, தாளம் இருக்கு, மியூசிக்கும் இருக்கு, கொஞ்சம் குறும்புத்தனம், கொஞ்சம் விளையாட்டு எல்லாமே இன்னைக்கு இருக்க போகுது. ஆப்கி அதாலத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்காரு, மக்கள் இருக்காங்க, ஜட்ஜ் இருக்காரு. இன்றைய வழக்கு ஆரம்பிக்க ஜட்ஜ் பெரரா கிட்ட நான் உத்தரவு கேட்டுக்கிறேன். விசாரணையை ஆரம்பிக்கும். நான் உங்களை முதல்ல சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்கள் கொடுக்குற வாக்கெல்லாம் உண்மைதான்னு நீங்கள் சொல்லி ஆகணும். வரப்போகிற வருஷங்களில் அந்த வாக்கை நிறைவேற்றி ஆகணும். कसमे वादे निभाएंगे हम, साथ रहेंगे जन्म जन्म. हाँ, कसमे वादे निभाएंगे हम, साथ रहेंगे जन्म जन्म. சொல்லுங்க சார். எல்லா கேள்விக்கும் பதிலா நான் பாட்டாலேயே கொடுப்பேன்ற முடிவோட வந்திருக்கீங்க போல. ஆப்கி அதாலத்துல குமார் ஷானு மேல இருக்கிற முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல சிங்கர் குமார் ஷானு மேல உள்ள முதல் குற்றச்சாட்டு, இவர் ஒரு காப்பி கேட். உங்க அப்பா ஒரு நல்ல கிளாசிக் சிங்கர், ரொம்ப அருமையான சிங்கர். அவர் உங்களுக்கு பாரம்பரிய சங்கீதத்தை கத்து கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா நீங்க சினிமா மியூசிக் உள்ள போயிட்டீங்க. நீங்க உழைக்க விரும்பலையா? நான் பெருசா கிளாசிக்கல்ஸ்லாம் கத்துக்கல. இருந்தாலும் நான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். முதல்ல நான் என் டாடி கிட்ட கத்துக்கிட்டேன். அப்புறம் பாம்பேக்கு வந்ததுக்கப்புறம் கல்யாண்ஜி ஆனந்த்ஜி கிட்ட கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், உங்க சின்ன வயசுல அவங்க உங்களுக்கு ஷானுன்னு பேர் வச்சாங்களாமே. ஏன்னா கெட்டுப்போன பாலைத்தான் நாம ஷானுன்னு சொல்லுவோம். பால் எலுமிச்சம் பழத்தை நாம கலந்தா அது திரிஞ்சு போயிடும். பெங்கால அதைத்தான் ஷானுன்னு சொல்லுவாங்க. சானா சானா. யா, திரிஞ்சு போன பாலைத்தான் ஷானுன்னு சொல்லுவாங்க. உங்களை ஏன் என்ன பார்த்தா திரிஞ்சு போனது கிழிஞ்சு போனது மாதிரி தெரியுதா? See, my God, namaste. Thank you. நான் நல்லா தான் இருக்கேன். பாத்தீங்களா எப்படி இருக்கேன்? என் குரலும் ஒன்றும் கிழிஞ்சு போகல. உங்க குரல் ரொம்ப இனிமையானது, அதுல சந்தேகமே இல்லை. ரொம்ப நன்றி. நீங்க பாட்டு பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிஷோர் குமார் பாட்டை கேட்டு அதே மாதிரி நீங்க காப்பீடிக்க ஆரம்பிச்சீங்கன்னு தான் நாங்க கேள்விப்பட்டோம். அது உண்மைதானா? ஆக்சுவலி நான் கிஷோர்தாவை ஆரம்பத்திலேருந்தே ஃபாலோ பண்ணேன். இப்பவும் ஃபாலோ பண்ணுறேன். என் குரலும் அவரோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அது எப்போனா என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது. அண்ட் ஐ திங்க் அதாவது ஒரு லெஜெண்டை ஃபாலோ பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. அவர்கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கிறது, அந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்மளோட எண்ணங்களை சேர்த்து ஒரு புது விஷயத்தை உருவாக்குறது, அதை நான் முயற்சி பண்ணேன். அண்ட் ஐ திங்க் மக்கள் நம்ம முன்னாடி இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் நான் குமார் சானு ஆயிட்டேன். ஆனா இது உண்மைதானே? நீங்க பாடின கவர் வெர்ஷன் கிஷோர் குமார் பாட்டா இருந்தது. அதுவும் கிஷோர் குமார் உயிரோட இருக்கும்போது பாடினீங்க. அவர் பாட்டுகளை காப்பி அடிச்சிங்க. அவர் ஏன் நீ என் பாட்டை காப்பி அடிக்கிறேன்னு உங்க காதுகளை பிடிச்சி திருக்கவே இல்லையா? நான் கல்கட்டால முதல்ல 2-3 சாங் ரெக்கார்ட் பண்ணேன். அது படப்பாடல்கள் ரெண்டுமே நல்ல ஹிட்டு. அதுக்கப்புறம் நான் பாம்பே வந்தேன். அப்புறம் கிஷோர்தாவோட கவர் சாங் நிறைய பாடிக்கிட்டு இருந்தேன். அந்த கேசட்ல வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 3-4 பாட்டும் பாடிட்டேன். பாப்புலாரிட்டி மட்டும் கிடைக்கல. அப்புறம் கிஷோர்தாவோட மரணத்துக்கு அப்புறம் அது பிரகாஷ் மெஹ்ரா சாரோட உதவியால, கல்யாண்ஜி ஆனந்த்ஜியோட உதவியால எனக்கு ஜாதுகர் படத்துல வாய்ப்பு கிடைச்சு. நான் உங்ககிட்ட கேட்டது, கிஷோர் குமார் சார் உங்களை எப்பாவது கூப்பிட்டு என் பாட்டை பாடுறீங்க அவாய்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன ஒரு திரும்ப அங்கேயே நிக்கிறாரு? இல்ல அது இல்ல நான் அது அதை சொல்லிதான் ஆகணும். இல்ல கிஷோர் தான் முதல்ல என்னுடைய கவர் வெர்ஷனை கேட்டாரு. அதுக்கப்புறம் அவரு என்ன சொன்னாரு, என்ன பாட்டு கேட்டாரு? அந்த கவர் வெர்ஷன் தானே. அவரு போறதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்களும் சொல்லிட்டு போனாரு. அதை நான் பாடி சொல்ல விரும்புறேன். जिंदगी का सफर है ये कैसा सफर, कोई समझा नहीं, कोई जाना नहीं, है ये कैसी डगर, चलते हैं सब मगर कोई समझा
है ये कैसा सफर कोई समझा नहीं कोई जाना नहीं. Thank you, thank you, thank you, thank you. இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்கல, புரிஞ்சிக்கவும் இல்லை. ஆமா, அப்படி நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, என்ன ஏதுன்னு யாருக்குமே ஒண்ணுமே புரியலையே குமார் ஷானுவை பத்தி. அப்புறம் இந்த விஷயம் உண்மைதானா? உங்களுடைய உண்மையான பேர் கேதார்நாத் பட்டாச்சாரியாவா? ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்ப பப்ளிக்க முட்டாளாக்க நீங்க குமார் ஷானுன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டீங்களா? அதாவது கேதார்நாத் பட்டாச்சாரியா இதான் என்னுடைய முழு பேரு. இப்போவும் நான் பேசுறத வச்சு உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். நான் ஒரு பெங்காலி. டெஃபினெட்லி உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். மன்னிச்சிருங்க, நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். அதாவது நான் பேசும்போது என்ன ஆகும்னா அதிகளவு பெங்காலியை யூஸ் பண்ணிடுவேன். பாடும்போது என் முன்னாடி பேப்பர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன். இது வரைக்கும் நான் ஒரு 21 லாங்குவேஜில் பாடியிருக்கேன். அண்டு எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது நீ தமிழ் பாடும்போது கேட்கறதுக்கு தமிழ் மாதிரியே இருக்கு. இதெல்லாம் கடவுளோட கிஃப்ட் தான். நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ஆக்சுவலி நான் குமார் ஷானுங்கிற பேரை ஏன் வச்சுட்டீங்க அதை சொல்லுங்க, மற்றது அப்புறம் சொல்லுங்க. முதல்ல கல்யாண்ஜி ஆனந்த்ஜி அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பார் குமார், நீ ஒரு பெங்காலி. மக்கள் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் நீ ஒழுங்கா ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாட முடியாதுன்னு சொல்லுவாங்க. உன்னோட பேர் தான் உன்னோட மைனஸ் பாயிண்ட்னாங்க. நான் சொன்னேன் என்னோட பேர் சானு பட்டாச்சாரியா, அதுவே வச்சுக்கலான்னு. இல்லை வேண்டாம், நம்ம ஒரு புது பேர் வைக்கலாம், எந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்கன்னு தெரியாத மாதிரி இருக்கணும்னாங்க. இதில் என்னோட தப்பு எதுவும் இல்லை. அவங்க எனக்கு வச்ச பேரு குமார் சானு. இது கல்யாண்ஜி ஆனந்த்ஜி எனக்கு வச்சாங்க. இந்த பேரால நீ எந்த ஜாதியை சேர்ந்தவன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கே தெரியும், ஆர்டிஸ்ட் எந்த ஜாதியை சேர்ந்தவனு கிடையாது. நல்லா பாடினா ஓகே, இல்லைனா இவரு இந்த மாதிரி. சரி ஷானு சார், இந்த விஷயம் உண்மையா? கிஷோர் குமார் சார் உயிரோட இருந்த வரைக்கும் அவர் பாட்டை பாட ஆரம்பிச்சிங்க, அவர் பாட்டை பாடவும் பாடினீங்க, ஆனா எந்த ஹிட்டும் ஆகல இல்ல? ஆமா, எந்த பாட்டும் ஹிட் ஆகல. டெஃபினெட்லி அவரு இருந்த வரைக்கும். அவரு போன பிறகு முதல் படத்துல அவரோட இடத்துல ஜாதுகர் படத்துக்கு பாடினேன். படம் பயங்கரமா ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுல எனக்கு ஒரே ஒரு நல்லது மட்டும் நடந்துச்சு. அதாவது அமிதாப் சாருக்கு நான் ஒரு பிளேபேக் பண்ணேன். எங்கிருந்தோ ஒரு பையன் வந்திருக்கான்னாங்க, அமிதாப் சாருக்கு பாடியிருக்கான்னாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. படம் என்னமோ ஃப்ளாப் தான், ஆனால் நான் இண்டஸ்ட்ரியில் நல்லா நின்றுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பாட்டு கிடைச்சது. அமிதாப் சாருக்கு நிறைய பாடல்கள் பாடினேன். ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் மை ப்ளஸ் பாயிண்ட் தான். பப்ளிக் இங்கே வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்டும் அனுப்பி இருந்தாங்க. உங்க முதல் பாட்டு ஹிட் ஆச்சுல்ல, அதை நீங்க இங்க பாடணும்னு. உங்க பாட்டுல எந்த பாட்டு முதல்ல ஹிட் ஆச்சு? நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. என்னுடைய எந்த பாட்டு முதல்ல ஹிட் ஆச்சுன்னா அந்த பாட்டு जब कोई बात बिगड़ जाए, जब कोई मुश्किल पड़ जाए, तुम मेरा साथ मेरा ओ हमनवा, न कोई है न कोई था जिंदगी में तुम्हारे सिवा, तुम मेरा साथ मेरा ओ हमनवा, साथ मेरा ओ हमनवा. உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப தேவை. ஏன்னா இனிமே தான் உங்க விசாரணையை ஆரம்பிக்க போகுது. குமார் ஷானு மீது நிறைய குற்றச்சாட்டுகள் எங்க கிட்ட இருக்கு. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். सांसों में बड़ी बेकरारी, आंखों में कई रत जगे, कभी कहीं लग जाए दिल तो कहीं फिर दिल ना लगे, अपना दिल में जरा थम लूं, जादू का मैं किसे नाम दूं,
जादू कर रहा है, जादू कर रहा है, असर चुपके चुपके। हाँ, दो दिल मिल रहे हैं, दो दिल मिल रहे हैं, मगर चुपके चुपके। हाँ, सबको हो रही है, हाँ हाँ सबको हो रही है खबर, चुपके चुपके। ओ दो दिल मिल रहे हैं, मगर चुपके चुपके। हाँ हाँ चुपके चुपके, चुपके चुपके। ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு குற்றச்சாட்டுகள் மற்றும் கேள்விகளுக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்கிறவர் பிரபல சிங்கர் குமார் ஷானு. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல சிங்கர் குமார் ஷானு மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ரொம்ப அரகண்ட். உங்களுக்கு அரகண்ட்னா தெரியல, பிலிம் இண்டஸ்ட்ரியில குமார் ஷானுனா ரொம்ப சிடுமூஞ்சின்னு சொல்றாங்க. நீங்க வெற்றி அடைஞ்ச அப்புறம், பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் முகம் கொடுத்து யாருக்கிட்டையும் பேசவே இல்லையாம? அப்புறம் மூஞ்சியை திருப்பிட்டு எப்படி பேசுறது எனக்கு தெரியல. இது என்னோட ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். அதாவது நான் எதுவாக இருந்தாலும் நேரடியாக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவேன். அது யாராக இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆள். இது என்னோட மைனஸ் பாயிண்ட். இந்த காலத்தில் இதை ஒரு மைனஸ் பாயிண்ட்னு தான் சொல்கிறாங்க. ஐ எம் சாரி. மேலே இருக்கிறவர் கேட்குறாரு, எதுவாக இருந்தாலும் அது மைனஸ் பாயிண்ட் தான். அதாவது நான் பாட்டு பாடுறதுக்கு சரியான தொகையை கேட்டால் என்ன சிடுமுஞ்சிங்கிறாங்க. இதுதான் உண்மை. கரெக்டான தொகையில் நீங்கள் அதிகமாக பணம் கேட்பீங்க? இல்லை, கரெக்டாக தான் கேட்டேன். அதிகமாகலாம் கேட்க மாட்டேன். அதாவது நான் பார்த்தீங்கன்னா, ஏதாவது நான் சரியாக பண்ணலன்னா நான் அப்போவே சொல்லிடுவேன். அதுக்கு சிடுமுஞ்சிங்கிறாங்க. நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் சிங்கர்ஸோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது உங்களால தான். ஏன்னா நீங்கள் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டீங்க, ஹிட் ஆயிட்டீங்க, நீங்கள் பெரிய அளவில் பணம் கேட்பீங்கன்னு தான். இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதாவது நான் சீக்கிரமாக பாடிடுவேன், ரொம்ப ஃபாஸ்ட். அதாவது 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் இந்த நேரத்துக்குள்ளேயே பாடி முடிச்சிருவேன். என் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர்ஸ் 2 மாசமா கஷ்டப்பட்டு சாங் கம்போஸ் பண்ணுறாங்க, குமார் சானு வர 1/2 மணி நேரத்தில் பாடிடுறான். அது எப்படி? இது ரொம்ப அநியாயம் நினச்சாங்க. இது என்னோட இன்னொரு மைனஸ் பாயிண்ட். என்னுடைய மூளை ரொம்ப ஃபாஸ்ட்டு. இது பிக்கப்பிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க பாட்டு கற்றுக்கிறதுல. இது சில மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு ஈகோவாகவே மாறி இருக்கு. உங்களுக்கு தான் ஈகோ ப்ராப்ளம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எந்த நபர் உங்களை உருவாக்கினாரோ, நதீமை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாரால நீங்கள் ஒரு சூப்பர் ஹிட் சிங்கர் ஆனீங்களோ, நீங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவரையே முறைக்க ஆரம்பிச்சிட்டீங்களாமே? आँखों की गुस्ताखियाँ माफ हो. கேட்டுட்டு இருக்கீங்களா நதீம் சார்? மன்னிச்சிருங்க. ओ आँखों की गुस्ताखियाँ माफ हो. நீங்க எங்க இருந்தாலும் இதை கேட்கணும். என்னை மன்னிச்சிருங்க. ஆனா ஒரு விஷயம், இங்க யாரும் யாரையும் உருவாக்குறதில்ல. யார் ஒருத்தர் உருவாகிறாங்களோ அதுக்கு காரணம் இந்த பப்ளிக் தான். இவங்க தான் உருவாக்குறாங்க, இவங்க தான் அழிப்பாங்க. இப்போ நதீம் சர்வன் சார் என்ன உருவாக்குனாரோ இல்ல நான் அவரை உருவாக்கணும், ஆனா யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? அதாவது நான் நதீம் ஸ்ரவன் சார் பிலிம் இண்டஸ்ட்ரியில ஆரம்பத்திலிருந்தே இருந்தாரு. ஆமா, 14 வருஷமா இருந்தாரு. 14 வருஷம். நான் வரதுக்கு முன்னாடியே இருந்தாரு. ஆமா, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா இது உண்மையான விஷயம். ஆனா இதுல ஒரு வார்த்தை கூட சந்தேகமே இல்லை. நான் பாடின ஆஷிக்கிக்கு முன்னாடி 14 வருஷமா நதீம் சர்வன் சார் இண்டஸ்ட்ரியில இருந்தாரு. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா ஆஷிக்கு படம் மூலமா நாங்க எல்லாரும் சக்சஸ் ஆனோம். இது ஒரு டீம் ஒர்க்னு தான் சொல்லணும். அவரோட சூப்பர் மியூசிக்,
என்னோட சிங்கிங் எதுவாக இருந்தாலும் ஒரு அழகான லிரிக்ஸ், அந்த சுச்சுவேஷன், டோட்டலாக எல்லாமே சேர்ந்து அந்த நேரத்தில் ஹிட் ஆச்சு. அப்போ போய் நான் தான் நதீம் சாரை கூப்பிட்டு வந்தேன், இல்லை நதீம் சார் தான் என்ன கூப்பிட்டு வந்தாரு, இல்லை நான் தான் கூப்பிட்டு வந்தேன்னு வேற யாராவது சொன்னாலும் எல்லாம் இவங்க கையில தான் இருக்கு. இவங்க தான் ஒருத்தரை தூக்கியும் விடுவாங்க, இறக்கியும் விடுவாங்க. ஆனா உங்களை கூட்டிகிட்டு வந்தவர் குல்ஷன் குமார். டி சீரீஸ்ல உங்களை கவர் வெர்ஷன் பாட வச்சவர். அதனாலதான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாப்புலாரிட்டி கிடைச்சது. நீங்க அவர்கிட்ட கூட சண்டை போட்டீங்களாமே? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவர் கூட சண்டைலாம் போடலை. சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு. டெஃபினெட்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா என்னை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன். இன்னும் என்னென்னமோலாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதில் எந்த சந்தேகம் தெரிஞ்சுக்கிட்டது எது வரைக்கும் போயிருக்காருன்னு தெரியல. இது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை பற்றி நீங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அனுராதா போடுவனால உங்களுக்கு சண்டை வந்திருக்கு. குல்ஷன் சார் இஸ் அ நைஸ் மேன். சண்டை யார்கிட்ட வேணாலும் நடக்கலாம். நான் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மேன், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது இண்டஸ்ட்ரியில் எப்பவும் டாமினேட் அப்படிங்கிற வார்த்தையை எப்பவும் யூஸ் பண்ணுவாங்க. அதை ஒரு நாளும் நான் பொறுத்துக்கிட்டதில்ல, பொறுத்துக்கவும் மாட்டேன் சாகிற வரைக்கும். எதுவாக இருந்தாலும் அதை நேரடியாக சொல்கிறது, பேசுறது என்னுடைய பிளட்ல இருக்கு. என்னால் எதுவும் மறைக்க முடியாது. நான் அந்த அளவுக்கு கெட்டு கிடக்கிறேன். என்னை மாற்ற நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் எதுவாக இருந்தாலும் உண்மையாக தான் சொல்லுவேன், எதுவாக இருந்தாலும் நேரடியாக தான் சொல்லுவேன். இந்த விஷயத்துக்கு என்ன மறுபடியும் மன்னிச்சிடுங்க. இந்த விஷயம் உண்மைதானே? அனுராதா போடுவால் மேடம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க குல்ஷன் சார் சார்பா. அதை நீங்க கேட்க தயாராகவே இல்லை. இல்லை, இதெல்லாம் ரொம்ப தவறு. நான் எப்போ இந்த மாதிரிலாம் பாட மாட்டேன். இவர் திரும்ப என்னை வம்புல இழுத்து விட பார்க்குறாரு. அதுக்கு நான் ஆள் இல்லை. இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. நடந்தது என்னன்னா, அதெல்லாம் பழைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிச்சு. விட்டுருங்க. சரி, அப்ப நான் ஒரு புது விஷயம் சொல்றேன். அதை சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான் ரொம்ப பெரிய மியூசிக் டைரக்டர். உலகமே அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுது. வெல் நோன் மியூசிக் டைரக்டர். ஆனா நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அவரை மியூசிக் டைரக்டரை ஏத்துக்க தயாராகவே இல்லை. அவர் என்ன எப்பவும் சிங்கராகவே ஏத்துக்கிட்டதில்ல. அவர் என்ன ஒரு சிங்கராகவே பார்க்கல. தெரியல போல இருக்கு. தெரிஞ்சிருந்தா பாட வச்சிருப்பாரு. அவர் நினைச்சிருப்பார் குமார் சான் ஒரு சிங்கர் கிடையாது. இருண்டு போது வாய்ப்பு கொடுத்தா நிச்சயம் பாடுவேன். ஆனா அவரோட ஒரு படத்துல நான் பாடியிருக்கேன், கபினா கபி. எந்த பாட்டு பாடினீங்க? அது வந்து என்ன பாட்டு, எனக்கு ஞாபகம் வரல. உங்களை யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எனக்கே ஞாபகம் இல்லாதப்ப உங்களுக்கு எப்படி ஞாபகம் வரல? இதை வச்சே தெளிவா தெரியுது ரஹ்மான் சாருக்கு நீங்க பாட்டு பாடினா அது எப்படி இருக்கும்னு. நான் ஒரு பாட்டு தான் பாடினேன். ஆமா. ஏன் ஞாபகம் வரல? என்ன காரணத்தால நீங்க ரஹ்மான் சாருக்கு பாட்டு பாடவே இல்லை? அவர் உங்களை கூப்பிடவே இல்லாததுக்கு என்ன காரணம்? நான் இப்பவும் ரெடியா தான் உட்காந்துருக்கேன். எப்போ கூப்பிட்டாலும் உடனே போயிடுவேன். ரஹ்மான் சார் கேட்குறீங்களா? நீங்க எப்போ கூப்பிட்டாலும் உடனே கிளம்பி வந்துடுவேன். இந்த விஷயம் உண்மைதானே? உங்களுக்கு ஒன்றுக்கு அடுத்து ஒன்னா ஒரு 5 தடவை கண்டினியூஸா ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சது தானே? அதுக்கப்புறம் ரொம்ப அரகண்டா நீங்க இந்த அவார்ட்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொன்னீங்களாமே. இது ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு, மீடியாக்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதாவது நான் இக்னோர் பண்ணேன்னு. நான் இக்னோர்லாம் பண்ணல. நான் வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதாவது 5 தடவை அவார்டு வாங்கினதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, இது ஏதாவது ஒரு புது சிங்கருக்கு கிடைக்கணும், கிடைச்சா சந்தோஷப்படுவேன்னு சொன்னேன். நான் சொன்ன வார்த்தை ரொம்ப அநியாயமா போச்சு. நான் சொன்னதுக்கப்புறம் சில பேர் பிரிண்ட் மீடியாவில் இதை வந்து கொஞ்சம் தப்பா பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது குமார் சான் ஃபிலிம்ஃபேரை இக்னோர் பண்ணிட்டாருன்னு. அப்புறம் ஃபிலிம்ஃபேர் டீமுக்கு என் மேலே கோவம் வந்துருச்சு. நீ எப்படி இதெல்லாம் சொல்லலான்னு. ஐயோ, நான் எங்க அப்படி சொன்னேன்? நான் சொன்னது புது சிங்கர் யாருக்காவது கிடைக்கணும், அப்படி கிடைச்சா சந்தோஷப்படுவேன்னு சொன்னேன். ஸோ இதுதான் என்னோட குற்றமாயிடுச்சு. அதுக்கான பலன் இப்போ வரைக்கும் அனுபவிக்கிறேன். அப்படின்னா ஏகப்பட்ட குற்றங்கள் செஞ்சிருக்கீங்க போல இருக்கு. இங்க பாருங்க, அதனாலதான் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறையவே இருக்கு. ஓ, அப்படியா? மக்கள் இப்ப இவர கேள்விகள் கேட்கலாம், கேளுங்க. கேள்வி என்னன்னா, இப்பெல்லாம் சில ரியாலிட்டி ஷோ வருது சார். சில சேனல்ஸ்ல பாத்திருப்பீங்க சார். அங்க மெலடிய ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு உங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன, நீங்க எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றீங்க, அதை தான் அங்க மெயின் விஷயமா பாக்குறாங்க. தாளம் ஸ்ருதி சேர்றது இதெல்லாமே அங்க 2வது விஷயம்தான். முதல்ல நீங்க பார்க்க எப்படி இருக்கீங்க, அப்புறம் உங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அப்புறம் நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க, இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? இந்த விஷயம் எல்லாம் சரியா தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இவரோட இந்த கேள்வி கேட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு யங்ஸ்டர்
இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதாவது ரியாலிட்டி இவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போய் சேருது. இப்ப நம்ம கேட்கிற பாட்டெல்லாம் காதால கேட்கறது இல்ல, கண்ணால தான் கேட்கறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, மக்கள் கண்ணால தான் கேட்கறாங்க. ஒரு பாட்டு கேட்டா சொல்லுவாங்க, பாட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல, டிவியை பார்த்து. See, this is the thing. நீங்க கரெக்டா சொன்னீங்க. கண்ணால பாட்டு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு தான் ஏதாவது தேவைப்படும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரீமிக்ஸ் பாட்டு இருக்கு இல்லையா? ஆனா ரீமிக்ஸ்லயும் ஒரு விஷயம் இருக்கு. இத நீங்க சொல்லுங்க, எதுக்கு பழைய பாட்டு எடுத்து ரீமிக்ஸ் பண்றாங்க? இப்ப வர புது பாடல்களை வச்சு ஏன் ரீமிக்ஸ் பண்றது இல்ல? ஆர்.டி. பர்மன், சச்சின் தேவ் பர்மன், சங்கர் ஜெய்கிஷன் இவங்கெல்லாம் இந்த காலத்து பாட்டை வச்சு ஏன் ரீமிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில இந்தியன் மியூசிக் உட்காந்துருக்கு. இல்லனா கஜராரே எல்லாம் இவ்வளவு பெரிய ஹிட்டா இருக்காது. அது யூபியோட ஃபோக், ஈவன் வேர்ட்ஸ் ஆல்சோ. அதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. அந்த விஷயத்தை தெளிவாக்குறது, மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றது, இல்ல அதை ப்ரொமோட் பண்றது, இது மத்தவங்களோட வேலை. அது நடக்காத வரைக்கும் இப்படிதான் போயிட்டு இருக்கும். இதான் உண்மை. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர்ஸ், பிலிம் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. ராஜ் கபூர் சாருக்கு எப்பவும் முகேஷ் தான் வாய்ஸ் கொடுப்பாரு, சங்கர் ஜெய்கிஷன் கூடவே இருப்பாரு. ராஜேஷ் கண்ணா சாருக்கு எப்பவுமே கிஷோர் குமார் சார் வாய்ஸ் தான் வரும், அது ஃபிக்ஸ்டு வாய்ஸ். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லையே. ஒரு கல்ல தூக்கி போட்டாலும் அது நேரா சிங்கர் மேல போய் தான் விழுது. உண்மையிலே அவங்க ரொம்ப லக்கி தான். காம்படிஷன்ஸ்ல 2-3 சிங்கர்ஸ் தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ரொம்ப ஹெல்த்தியான காம்படிஷன் தான் இருக்கும். இப்பெல்லாம் காம்படிஷனே கிடையாது. காம்படிஷன்ஸ் எங்க நடக்கும்னா, எங்கெல்லாம் சரிசமமா இருக்கணும்னு நினைக்கிறப்ப, இல்ல மசாலா கிடைக்கணும்னு நினைக்கிறப்ப. இங்க அப்படி இல்ல. இங்க எப்படி ஆயிடுச்சுன்னா, குறைஞ்ச விலையில எப்படி பேர் சம்பாதிக்கிறதுன்னு. இப்ப மியூசிக் கத்துக்கிற சிங்கர்ஸ், இதுக்கப்புறமா வரப்போற சிங்கர்ஸ், அவங்க எல்லாம் கடுமையா உழைச்சி ஒரு இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஒருவேளை பிலிம் இண்டஸ்ட்ரியில யாராவது பாட்டு பாட முயற்சி பண்றாங்கன்னா, அதாவது பெரும்பாலும் பாம்பேல இருக்கிற சிங்கர்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. 2 வருஷமா, 3 வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமா வாய்ப்பு கிடைக்காம உக்காந்துருக்காங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி. இந்த வேலை எப்படி இருக்குன்னா, அதாவது டைம் வில் கம், உங்க லக்கு உங்களுக்கு துணையா இருக்கணும், அப்புறம் உங்க டேலண்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும். அதுதான் உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும். ஸோ ஹேவ் டு கீப் பேஷன்ஸ். நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணீங்க? எத்தனை வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணீங்க? நான் கண்டிப்பா போய் சொல்ல மாட்டேன். நான் வெயிலெல்லாம் எங்கேயும் அலையில, மழையில நனையில, ஸ்டேஷன்ல எல்லாம் படுக்கல. சொல்லப்போனா சக்சஸ் பீப்புள் இந்த மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க, நான் ஸ்டேஷன்ல தூங்கி தான் என்னுடைய ராத்திரிகளை கடந்தேன்னு. இல்ல, நான் பாம்பேக்கு எப்ப வந்தனோ அப்ப ஒரு 6-7 நாள்லயே ஹோட்டல்ல வேலை கிடைச்சிருச்சு. முதல்ல நான் ஒரு ஹோட்டல் சிங்கரா இருந்தேன். கல்கத்தால இருந்தேன். அங்க ஒரு வினித்ன்ற ரெஸ்டாரண்ட்ல இருந்தேன். இப்ப கூட அது இருக்கு. அங்கதான் ஆரம்பிச்சேன். இங்க செம்பூர்ல ஒரு பிரீத்தின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கேயும் நான் பாடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அசோக் சார் நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, அவர் பேரு அசோக் சார் ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கலாம். அதாவது அவரோட ரெஸ்டாரண்ட்ல நான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு பாட்டு பாடும்போது எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதை டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்களும் ஹோட்டலுக்கு போகும்போது கொடுத்துருப்பீங்க. அப்படி எனக்கும் நிறைய டிப்ஸ் கிடைச்சது. அந்த காசை வச்சு நான் டாக்ஸில உட்காந்து கல்யாண் சார் வீட்டுக்கு, ஜெகதீஷ் சார் வீட்டுக்கு, அப்புறம் ராஜேஷ் சார் வீட்டுக்கு டாக்ஸில தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் நான் நல்லா சாப்பிடுவேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் யாரு கொடுத்தாங்க? முதல் சான்ஸ் பாம்பேல ஜெகதீஷ் சார் தான் கொடுத்தாரு. அவரு தான் எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அது ஒரு அழகான ஒரு கதை. நான் அதை சொல்லவா? கண்டிப்பா சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் அவுட்டோர்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கு பாம்பேல. நான் அந்த ஸ்டுடியோல என்னன்னா, என்னோட டெமோ கேசட் பண்ணிட்டு இருந்தேன், கிஷோர் சாரோட சில பாட்டுகள். அப்போ அங்க ஜெகதீஷ் சார் அங்க வந்தாங்க. அண்ட் அவர் கேட்டாரு யார் பாடுறாங்கன்னு. அப்போ சூத் சார் ரெக்கார்டிஸ்டா இருந்தாரு. அவர் சொன்னாரு, பெங்கால்லேருந்து ஒரு பையன் வந்திருக்கான், அவன் பேர் சானு, அவர் தான் பாடுறாருன்னு. நான் கூப்பிட்டேன்னு சொல்லுனாரு. அதுக்கப்புறம் அவர் முன்னாடி நின்று பார்த்தா ஜெகதீஷ் சார். அவர் காலில் நான் விழுந்தேன். ஆரம்பத்துலேருந்தே அவருடைய பெரிய ஃபேனா நான் இருந்தேன், அவருடைய கசல்ஸ்க்காக. ஸோ அவர் தன்னோட வீட்டுக்கு வர சொன்னார். நீ நாளைக்கு மதியம் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துருன்னாரு. நான் அவர் வீட்டுக்கு போனேன். ஒரு பேப்பரை தூக்கி போட்டார். ஹிந்தி படிக்க தெரியுமான்னாரு. தெரியும்னு சொன்னேன். எனக்கு ஓரளவு தான் படிக்க தெரியும்னு சொன்னேன், படிச்சும் காட்டினேன். சரி, அப்போ இந்த பாட்டை கத்துக்கோன்னு சொன்னார். நான் அந்த பாட்டை கத்துக்கிட்டேன். அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் கேட்டாரு பாட்டு கத்துக்கிட்டியான்னு. நான் மைண்டுக்குள்ளார அந்த பாட்டை உடனே கத்துக்கிட்டேன். அப்புறம் அவர் சொன்னாரு, வெளியில போய் சுத்திட்டு கரெக்டா 3 மணிக்கு வந்துருன்னு சொன்னாரு. அப்புறம் நான் வெளியில போயிட்டு, சார் 3 மணிக்கு நான் இங்க திரும்ப வரணுமான்னு கேட்டேன். ஆமா வான்னு சொன்னாரு. உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் நீ எப்படி பாடுறன்னு ரெக்கார்ட் பண்றேன்னு சொன்னாரு. உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. வெளியில போய் சிகரெட் எடுத்து ஒரு 2 பஃப் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் பான் சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் லாஜன் சாப்பிட்டேன்.
இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு நான் திரும்ப ஜெகதீஷ் சாரை பார்க்க அவர் வீட்டுக்கு வந்தேன். அப்போ அவர் உடனே கூட அப்போ அவர்கிட்ட ஒரு ஃபியட் கார் இருந்துச்சு, பழைய வண்டி, டுக்கர், நீங்கள் அப்படி தானே சொல்லுவீங்க. அதில் என்னை உட்கார வச்சு, இந்த முன்னாடி இப்படி டோர் திறக்கும்ல, அதில் என்னை உட்கார வச்சு நேரடியாக ஃபேமஸ் ஸ்டுடியோக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டாரு. ஃபேமஸ்க்கு போய் நேராக மைக்கு முன்னாடி நிற்க வச்சு, இந்த பாட்டை நீ பாடணும்னு சொல்லிட்டாரு, இந்த ட்ராக்கை நீ கேளு, அப்புறம் நீ பாடணும்னு சொல்லிட்டாரு. நான் அன்னைக்கு சத்தியமாக நான் என்னோட முழு எஃபர்ட்டை நான் போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப பயந்து போயிருந்தேன். நான் பயந்துட்டா எனக்குள்ள என்ன நடக்கும்னா, பயந்துட்டேன்னா ரொம்ப ஃபெரோஷியஸ் ஆயிடுவேன் அபவுட் சிங்கிங். நாட், நீங்க பாக்குற விதம் எனக்கு புரியுது, அப்படி இல்லை. அதுக்கப்புறம் வேற ஏதாவது சொல்லுவாரு ஃபெரோஷியஸ்னா என்னன்னு. அதாவது நான் பாட்டில் சொல்றேன், அதாவது நான் செய்யக்கூடிய விஷயத்துல நான் ரொம்ப ஃபெரோஷியஸா இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் அந்த பாட்டை பாடி முடிச்சேன். அவர் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அப்புறம் எனக்கு 1000 ரூபா பேமெண்ட்டும் கொடுத்தாரு. நீ பாடின பாட்டுக்கு 1000 ரூபா பேமெண்ட். நான் உடனே அவர்கிட்ட இது ஏதாவது படத்தோட பாட்டான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஆமா, ஆந்தியா படத்துக்கான பாட்டுன்னாரு. மேத்தே கர்கே சகாய் கர்னே கதாய லடாய் ஜி பர் கே தேக்குங்க. मैं तो करके सगाई करने गया था लड़ाई जी भर के देखूंगा अपनी गोरी की अंगड़ाई. இந்த மாதிரி பாட்டு இப்படி நான் பாடினேன். அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் என்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாரு, பேமெண்ட்டும் கொடுத்தாரு. அப்புறம் அப்படியே என்னை காரில் உட்கார வச்சு கல்யாண்ஜி ஆனந்த்ஜி வீட்டுக்கே நேராக கூட்டிகிட்டு போனார். கல்யாண்ஜி கிட்ட போய் இந்த கேசட்டை கேட்டு பாருனாரு. அவர் அந்த கேசட்டை கேட்டார். பாரு, எப்படி பாடுறான்னு கேளு. அதுக்கு கல்யாண்ஜி சொன்னார், ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நான் அவர்கிட்ட காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அவர் அவ்வளோ பெரிய ஆளு. ஆனா இவர் அவர்கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் என்ன கல்யாண்ஜி என்ன ஷோவிலேயே வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூஸா பண விஷயத்துல குறைபாடே இருந்ததில்ல, ஸ்ட்ரகிள் ஆகவே இல்லை. நான் அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டீங்களா நீங்க பாடணும்னா படத்தை ஃபுல்லாக வசூல் பண்ணிடணும்னு? அதாவது பாருங்க, கடவுளுக்காக நான் பாடும்போது அதுக்கெல்லாம் நான் பணம் கேட்க மாட்டேன். ஏதாவது கோயிலில் போய் பாடுவேன், ஏதாவது பஜனை பண்ணாக்கா, இதுக்கெல்லாம் நான் பணமே கேட்க மாட்டேன். ஆனா நான் பாடினதை வச்சு சம்பாதிக்கிறவங்க கிட்ட நான் பணம் கேட்கறதுல தப்பே இல்லையே. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீங்களே சொல்லுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனா நிறைய மோசமான விஷயங்களும் என்கிட்ட இருக்கு. அந்த விஷயங்களை விசாரணை பண்ணல. துர்பாகியமான விஷயம் என்னன்னா, என்னோட மோசமான விஷயங்கள் தான் எல்லாத்தையும் போய் சேரும். குமார் ஷானோட மோசமான விஷயங்களை பத்தி நம்ம கிட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதை பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாம். देखा जो तुझे जानम हुआ है बुरा हाल ये काली काली आंखें ये गोरे गोरे गाल ये तीखी तीखी नजरें ये हिरनी जैसी चाल है ये काली काली आंखें ये गोरे गोरे गाल ये तीखी तीखी नजरें ये हिरनी जैसी चाल देखा जो तुझे जानम हुआ है बुरा हाल ये काली काली आंखें ये गोरे गोरे गाल ये तीखी तीखी नजरें ये हिरनी जैसी चाल. ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்ம குற்றச்சாட்டுகளுக்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறவர் பிரபலமான சிங்கர் குமார் ஷானு. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். ஆப்கி அதாலத்ல சிங்கர் குமார் ஷானு மேல உள்ள குற்றச்சாட்டு, இவர் தன்னோட வேலையில கவனம் செலுத்துறதில்லை. உண்மையான விஷயம் என்னன்னா, 1990 இருந்து 94 வரைக்கும் அந்த 4 வருஷங்களால நீங்க வெற்றி படிகள்ல ஏறிக்கிட்டே இருந்தீங்க. போற இடங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி தான் கிடைச்சது. நீங்க ஒவ்வொரு நாளும் 10ல இருந்து 12 பாட்டு வரைக்கும் பாடிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க முழு சோம்பேறியாகி பாடுறதெல்லாம் விட்டுட்டீங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். நான் சோம்பேறி ஆயிட்டேன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் நிறைய பாட்டு, அதாவது तुझे देखा तो ये जाना सनम प्यार होता है दीवाना सनम तुझे देखा तो ये जाना सनम
से कहाँ जाए हम, तेरी बाहों में मर जाए हम, तुझे देखा तो ये जाना सनम. இது சோம்பேறித்தனம்லாம் இல்ல, இது இது 94க்கு ஆமா. அப்புறமா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது ஆ, भूल न जाना, दूर न जाना, ओ जाने जाना, प्यार निभाना, तुम हो तुम ही हो, सनम मेरे हमदर्द. இது அதுக்கப்புறம் பாடினது. அதுக்கப்புறம் நான் அவ்வளவு பெரிய சோம்பேறியெல்லாம் ஆயிடலன்னு சொல்ல ஆமா, வரீங்களா? நிறைய இருக்கு கேளுங்களேன். அது ओढ़ ली चुनरिया तूने मेरे नाम की, चाहे दुनिया कुछ भी सोचे हमको करना क्या, प्यार किया तो करना क्या. அதுக்கப்புறம் வந்து सर की जो सर से वो धीरे धीरे पागल हुआ रे मैं धीरे धीरे, सर की जो सर से वो धीरे धीरे पागल हुआ रे मैं धीरे धीरे, तेरी चुनरिया दिल में गई, हाँ तेरी ये बिंदिया दिल में गई. இது அதுக்கப்புறம் பாடினது. நீங்க பிஸியா இருந்த பீரியட்ல 10ல இருந்து 12 பாட்டு வரைக்கும் பாடுவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 இல்ல 5 பாட்டு தான் பாடினீங்க. நீங்க ரொம்ப சூசி ஆயிட்டீங்களோ? तुम दिल की धड़कन में रहते हो, तुम दिल की धड़कन में रहते हो, मेरी इन सांसों से कहते हो, बाहों में आ जाओ, सपनों में खो जाओ, तुम दिल की धड़कन में रहते हो. இது அதுக்கப்புறம் பாடினது. நான் வந்து இப்பவும் உழைக்கத்தான் செய்கிறேன். நான் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நான் உழைக்கலன்னு சொல்றீங்க, சோம்பேறின்னு சொல்றீங்க. நான் ஆக்டிவாக தான் இருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. அந்த எல்லா விஷயங்களையும் பப்ளிக்கு நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். நான் என்ன சொல்ல விரும்புறேன், நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்க விரும்புறேன்னா, இதோட ஒரு பப்ளிக்கு நீங்க இந்த விஷயமும் சொல்ல விரும்புறீங்களா? நீங்க படத்துல ஹீரோவா நடிக்க போயிருந்தீங்களாமே? அது ரொம்ப பெரிய தப்பு. வேற சொல்லுங்க. பப்ளிக் இதையத்தான் சொல்லுவாங்க, அது ரொம்ப பெரிய தப்பு. நான் வந்து ஒரு பெங்காலி படத்துல நடிச்சேன். அப்ப நான் 22 கிலோ, அதாவது 22 கிலோ நான் குறைச்சேன். 22 கிலோ குறைச்சேன். அப்புறம் ஹீரோவா நடிச்சேன். ஏன்னா பெங்காலி படம், டைலாக் பேசுறதுல எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. பெங்காலி தான், ரொம்ப ஈஸி தான். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அது சிங்கரோட லைஃப் ஸ்டோரி அது. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன இன்சிஸ்ட் பண்ணாங்க. நிறைய பேர் சொன்னாங்க. அதில் ஒருத்தன் இங்கே உட்காந்துருக்கான். அதாவது அவங்க தான் என்ன ஏற்றி விட்டாங்க. நீ ஒய் நாட் யூ, என்ன நீயும் ஒரு சிங்கர் தான், அப்புறம் அந்த ஸ்டோரி வேற. சத்தியமா சொல்றேன், அந்த படம் கல்கட்டாவில் 23 வாரம் ஓடுச்சு. மக்கள் ரொம்ப விரும்பினாங்க. பட் ஒரு விஷயம் நான் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன், அதாவது ஆக்டிங் சச் எ போரிங் திங். சத்தியமா. அதுக்கப்புறம் நான் எதுவும் முயற்சியும் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். யாராவது வந்து என்ன பண்ண சொன்னா நான் அவங்கள சரி விட்டுருங்க, நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆடியன்ஸ் கிட்ட கேள்விகள் ஏதாவது இருக்கா? ஆமா சார். நீங்க சார், நான் தேர்ட் சார். ரோல இந்த விஷயம் உண்மைதானா? அதாவது என்னன்னா, உங்க பாடல்கள்ல மியூசிக் தெரப்பி இருக்குமா? ஹாங்காங்ல இந்த மாதிரி வைத்தியம் பார்க்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு நீங்க இருக்குமா? ரொம்ப சரியா தான் கேட்டிருக்கீங்க. என்கிட்ட ஒரு டாக்டர் அசோசியேஷன்ல இருந்து லெட்டர் வந்துருந்துச்சு. அது இப்போவும் என்கிட்ட இருக்கு. அவங்க என்ன அங்க இன்வைட் பண்ணாங்க. அதாவது நீங்க நம்ப மாட்டீங்க, ஒருவேளை
அதாவது நான் பாடின முதல் பாட்டு வந்து ஜப் கோயி பாத் பிகட் ஜாயே கோயி முஷ்கில் பட் ஜாயே. இந்த பாட்டு மூலமாக ஒரு ஃபீமேல் பேஷண்ட்டுக்கு பிரஸ்ட் கேன்சர் குணமாயிருக்கு. இட்ஸ் அமேசிங். அந்த டாக்டர் அண்ட் டாக்டர்ஸே எனக்கு எழுதுனாங்க. அதாவது நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது ஒரு மிராக்கிள். அதாவது பகல் நேரத்தில் அந்த பேஷண்ட் வந்து அந்த லேடி அவங்க ஒரு 30 தடவை குறைஞ்சபட்சம் அந்த பாட்டை கேட்பாங்களாம். அதை கேட்டு அவங்க சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்தாங்களாம். நாங்கள் விரும்புறது என்னன்னா, நீங்கள் எப்போவாவது ஹாங்காங் வந்தீங்கன்னா ஒரு தடவை அவங்கள வந்து சந்திக்கணும். உங்கள் பாட்டு மூலமாக இதெல்லாம் அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். என் பாட்டால் ஒருத்தவங்க குணமாக இருக்காங்க. ஆனா ஏதோ ஒன்று செய்ய போய் ரொம்ப வித்தியாசமான ஒரு வழியில போய் சேர்ந்தீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எங்கிட்ட இருக்கு. பிரேக்குக்கு அப்புறம் அது என்னன்னு பார்ப்போம். பிரேக்குக்கு அப்புறம் சில புது குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் இருக்கு. அந்த விசாரணைக்கு குமார் ஷானு என்ன பதில் சொல்றாருன்னு நாம பார்ப்போம். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு பொதுமக்கள் சார்பா நம்ம வழக்க நடத்திட்டு இருக்கோம் பிரபலமான சிங்கர் குமார் ஷானு மீது. ஆப்கி அதாலத்ல அவர் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல சிங்கர் குமார் ஷானு மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ஒரு நாடகக்காரர். மக்கள் உங்க மேல ரொம்ப அன்பும் பாசமும் வச்சிருக்காங்க. உங்களை மிகப்பெரிய சிங்கர் ஆக்கியிருக்காங்க. அவ்வளவு ஆதரவு இருக்கு. ஆனா அந்த சிங்கிங் பாப்புலாரிட்டியை நல்லா பயன்படுத்தணும்னு நீங்க அரசியலுக்கு போயிட்டீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நான் பண்றதில்ல, அதாவது நான் பண்ணதில்ல. எனக்கு அரசியல் எல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், போன தடவை எலெக்ஷன் நடந்தப்ப நீங்க பாட்டு பாடி இருக்கீங்க. அடல்ஜி கோ தேகா தோ ஐசா லகா. நீங்க இந்த விஷயத்துக்கு தான் வருவீங்க எனக்கு கண்டிப்பா தெரியும். நான் வந்து கண்டிப்பா இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும். அதாவது எனக்கு பிடிச்ச சில ஹீரோஸ் இருக்காங்க என்னோட லைஃப்ல. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் ஏத்துக்கிறேன். நான் வந்து அடல்ஜி மட்டும் இல்ல, இந்திரா காந்திய, எனக்கு அவங்கள, அதாவது வந்து நான் அவங்களால ஈர்க்கப்பட்டவன். அதாவது ராஜீவ் காந்தி சார், அடல்ஜி, இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ கான்ட் ஹெல்ப். ஒருவேளை இவங்க யாராவது அந்த டைம்ல இந்திராஜி என்கிட்ட இங்க பாருங்க நீங்க வந்து எனக்காக இந்த கேம்பெயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் ஸ்பீச் எல்லாம் எதுவும் கொடுக்கல, பாட்டு தானே பாடினேன். நான் பாட்டு பாட எப்பவும் ரெடியா தான் இருக்கேன். எனக்கு பிடிச்சிருந்தா ஒருவேளை அவங்க என்ன பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க ஜாவேத் அக்தர் எழுதின பாட்டை வச்சு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுல எழுதியிருந்தது ஜப் லடுக்கி கோ தேகா, ஆனா நீங்க அடல்ஜி கோ தேகான்ட்டீங்க. அவருக்கு எப்படி? ஜாவேத் சாருக்கு கண்டிப்பா அது பிடிக்காது. ஏன்னா அவரோட லிரிக்ஸ் வேற விதமா பயன்படுத்தப்பட்டுச்சு அவர் சொன்னதுக்கு அப்புறமும். பட் வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் அ குட். ஏன்னா அந்த பாட்டு வந்து அவ்வளோ பாப்புலரான பாட்டு. அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணேன். அந்த பாட்டு வந்து देखा तो ऐसा लगा, एक लड़की को देखा तो ऐसा लगा, जैसे खिलता गुलाब, जैसे शायर का ख्वाब, जैसे उजली किरण, जैसे बन में हिरन, जैसे चांदनी रात, जैसे नरमी की बात, जैसे मंदिर में हो एक जलता दिया, एक लड़की को देखा तो ऐसा लगा. நான் கேள்விப்பட்ட விஷயம், நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்னா எந்த பொண்ணை பார்த்தாலும் துஜே தேகா தோ ஐசா லகான்னு பாடுவீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய திங்கிங் என்னன்னா, किसी से तुम प्यार करो तो फिर इजहार करो, कहीं ना फिर देर हो जाए, कहीं ना फिर देर हो जाए, किसी पे एतबार करो तो फिर इकरार करो, कहीं ना फिर देर हो जाए, कहीं ना फिर देर हो जाए. अरे यही तो दिल चुराने का अंदाज होता है. हाँ, किसी से तुम प्यार करो तो फिर इजहार करो,
कहीं ना फिर देर हो जाए, कहीं ना फिर देर हो जाए। किसी पे एतबार करो तो फिर इकरार करो, कहीं ना फिर देर हो जाए, कहीं ना फिर देर हो जाए। और यही तो दिल चुराने का अंदाज होता है। என்னோட பார்வை இப்படிதான். என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கல்கட்டால இருந்து பாம்பேக்கு பயணம் பண்ணதுல அதுல நடுவுல காதல், அதாவது உங்களோட பர்சனல் லைஃப்ல, சாரி பட் அத பத்தி ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது இருக்கா? காதலா? என்னுடைய பாட்டிலேயே காதல் இருக்கு, என் பசங்க மேல காதல் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவோ காதல் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆஷிக் படத்தோட பாட்டை இன்னமும் கேக்குறாங்க. எஸ், அத வச்சு தான் கேட்டேன். எஸ் சார், அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இதுக்கு நடுவில் நடந்த காதல் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஓ, இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அதாவது सांसों की जरूरत है जैसे जिंदगी के लिए, बस एक सनम चाहिए आशिकी के लिए। हाँ, एक सनम चाहिए आशिकी के लिए, जाम की जरूरत है जैसे बेखुदी के लिए, बस एक सनम चाहिए आशिकी के लिए। தேங்க்ஸ் டு ஆல். ஷானு சார், இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அழகா இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல குடும்பம் இருக்கு. உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம மக்கள் சார்பா வழக்க நடத்தினோம், உங்ககிட்ட நிறைய கேள்விகளை கேட்டோம். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் அவருடைய தீர்ப்பு என்னங்கறத நாம கேட்போம். ஆப்கி அதாலத்துல பிரபலமான சிங்கர் குமார் ஷானு கிட்ட நாம பல கேள்விகளை கேட்டோம், பல விசாரணைகளை நடத்தினோம். அவருக்கு வந்த காப்பி கேட்டுங்கிற பேரை பத்தி, சோம்பேறித்தனத்தை பத்தி இதெல்லாம் விசாரிச்சோம். ஆனா குமார் ஷானு பல கேள்விகளுக்கு பதில பாட்டாவே கொடுத்துட்டாரு. இப்ப நாம இன்றைய ஜட்ஜ் மேக்ஸ்வெல் பெரேரா அவருடைய தீர்ப்பு என்னங்கறத கேட்போம். குமார் சானு, சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள். நீங்க இந்த நீதிமன்றத்துல கில்ட்டியா கருதப்பட்டிருக்கீங்க. நான் நிக்கட்டுமா? நிறைய விஷயங்கள்ல. முதலாவது, நீங்க ஒரு தீவிரமான சூழல்ல, இந்த கோர்ட்டோட சூழல்ல நீங்க பாட்டுகளால பொழிய வச்சீங்க. நீங்க ஒரு நாடகக்காரர்னு சொல்லியே ஆகணும். அதோட உங்களோட குறும்புத்தனம் கண்டிப்பா மக்கள் எல்லோருக்கும் பிடிக்கும்னு தான் சொல்லணும். ஓ ஆமா, நான் நாடகக்காரன் தான். நான் அதை ஏத்துக்கிறேன். நீங்க இந்த தீர்ப்பை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதையும் பாட்டு பாடியே சொல்லலாம். कुछ ना कहो, कुछ भी ना कहो, क्या कहना है, क्या सुनना है, मुझको पता है, सबको पता है, समय का ये बस एक मैं हूँ, बस एक आप है। कुछ ना कहो,